விபத்திற்குள்ளான சென்னை சில்க்ஸ் கட்டிடத்திற்கு 2011ஆம் ஆண்டே சீல் வைக்கப்பட்டதாக வீட்டு வசதித்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தந்தி டிவிக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த அமைச்சர், விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டடங்கள் அனைத்தும் இடித்து தள்ளப்படும் என்றார். கட்டணங்களை பொறுத்தவரை ஆல்ரெடி 2011 எந்தெந்த கட்டடங்கள்லாம் சீல் வைக்க வேண்டும் என்று சொல்லி இதில் குறிப்பாக சென்னை சில்க்ஸ் என்றது நம்ம சீல் வச்சோம். சென்னை மெட்ரோ டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் அந்த கட்டடம் விதிமுறைகள் மீறிய கட்டடம், அதனால அதை நாங்கள் சீல் பண்ணணும்னு சீல் வச்சுட்டோம். சீல் வச்ச கட்டடத்தை இவங்க என்ன பண்ணாங்கன்னா கோர்ட்டு சட்ட ரீதியா போய் கோர்ட்ல ஸ்டே வாங்கிட்டாங்க. அந்த கோர்ட்ல ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்கி கடைசியில சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க மட்டும் இல்லாம அந்த விதிநகர்ல விதிமீறல் கட்டடங்க இருக்கிற எதுதான் கண்டுபிடிச்சு எல்லாத்துக்குமே நம்ம நோட்டீஸ் இஷ்யூ பண்ணோம். இதுக்கு எல்லாமே ஒரு அசோசியேஷனை சேர்ந்து இன்னைக்கு கோர்ட்ல ஸ்டே வாங்கியிருக்காங்க. அதனாலதான் நம்ம கட்டடத்தை சீல் வச்ச கட்டடத்தை அன்னைக்கு எதுவும் செய்ய முடியல. அதனால நம்ம இப்ப என்ன பண்ணி இருக்கிறோம்னா அதை சட்ட ரீதியாகத்தான் இனி எதிர்கொள்ளணுங்கிறதுனால சட்ட ரீதியா நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். இந்த கட்டடத்துக்கு எவ்வளவு அனுமதி வாங்கினாங்க, இப்போ எவ்வளவு அதிகமா கட்டியிருக்காங்க நம்ம சீல் வச்சையா? இது இப்ப 4 மாடி கட்டடமா முதல்ல வாங்கியிருக்காங்க. அது கூட வயலேஷன் எல்லாம் அதுல இருக்கிறதுங்கிறதுனால 2011 இருக்கு கட்டடத்துக்கு சீல் வச்சாங்க. இந்த மாதிரி கட்டடங்கள் எவ்வளவு இருக்கு டி நகர்ல, நம்ம என்ன அதுக்கு சட்ட நடவடிக்கை என்ன எடுத்துக்கிட்டு வரோம்? சென்னை மாநகர் எடுத்துட்டீங்கன்னா 514 கட்டடங்கள் இது மாதிரி இருக்குதுன்னு நம்ம கணக்கெடுத்து அவங்க அத்தனை நம்ம நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம். இப்போ இது சம்பந்தமா நம்ம இன்னைக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறோம்? இப்போ இந்த மாதிரி ஒரு விபத்து இப்ப சிஎம்டிஎம்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு ஆய்வு கூட்டம் நடக்க இருக்கிறது. அதுல இந்த மாதிரி கட்டடங்கள் எந்தெந்த கட்டடங்கள்லாம் இமீடியட்டா நம்ம நடவடிக்கை எடுக்கணும், இந்த கட்டடங்கள் எதுன்னு ஒரு ஆய்வு செஞ்சுட்டு சட்ட ரீதியா என்ன பண்றது ஒரு லீகல் டீமோட இப்ப சிஎம்டிஏல இருக்கு லீகல் டீம், அவங்க என்னென்ன நடைமுறைகளை பின்பற்றி இருக்கிறாங்க என்பது எல்லாம் இப்போ ஒரு ஆய்வு செஞ்சு விட்டு நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இடத்துல போய் சொல்லி அது அவருடைய அறிவுரையை பெற்று மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதற்கான பணிகளை மேற்கொள்ளப்படும். இந்த கட்டடம் இடிக்கப்படுமா? கண்டிப்பாக விதிமீறல் இருக்கிற எல்லா கட்டடத்தையுமே இடிக்கப்படும். அதுல எந்த மாற்றம் கிடையாது. சட்ட ரீதியாக ஒரு தடையாணை பெற்றதுனால்தான் இதுல நம்ம இருக்கிறோமா ஒழிய சட்ட ரீதியாக நம்ம நடவடிக்கைகளை மேற்கொண்டு அது எந்தெந்த கட்டடமெல்லாம் இது மாதிரி இருக்குது அந்த அனைத்து கட்டடங்களையும் இடிப்பதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்.